இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தி. சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினர் மீது சென்னை காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினர் மீது சென்னை காவல்துறை வழக்கு பதிவானது செய்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுதர்ஷன். வணக்கம் சுதர்ஷன். சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினர் மீது சென்னை காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. என்னென்ன வழக்குகளின் கீழ் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள், அது குறித்த முழு விவரங்கள்? வணக்கம். சென்னையில போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினர் மீது தற்போது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 189 சப் கிளாஸ் 2 பிஎன்எஸ் ஆக்ட் மற்றும் 41 சப் கிளாஸ் 6 சிட்டி போலீஸ் ஆக்ட், இந்த இரண்டு பிரிவின் கீழே வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது திமுகவினர் மீது. சென்னையில பனகல் மாளிகை அருகே இந்த போராட்டத்தில் திமுகவினர் ஈடுபட்டனர். ஆளுநரை கண்டித்து இந்த போராட்டமானது நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர். இதுல சட்டவிரோதமாக கூடுதல் உள்ளிட்ட பிரிவின் கீழே வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் இதுல கலந்துக்கிட்டாங்க. அதுல அனைவர் மீதும் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 189 சப் கிளாஸ் 2 பிஎன்எஸ் ஆக்ட் மற்றும் 41 சப் கிளாஸ் 6 சிட்டி போலீஸ் ஆக்ட், இந்த இரண்டு பிரிவின் கீழே வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சைதாப்பேட்டை போலீசார் இரண்டு பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து திமுகவினர் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அவர்களை கைது பண்ணியிருக்கிறாங்க. கைது பண்ணி, அதாவது இது ஸ்டேஷன்லேயே விடக்கூடிய அவைலபிள் செக்ஷனு, இந்த இரண்டு பிரிவின்களை வழக்கு பதிவு செய்து இவர்களை கைது பண்ணி பிணையில் விட்டுருக்கிறாங்க. சென்னை நகர போலீஸ், அதாவது சென்னையில போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினர் மீது தான் இந்த சென்னை போலீசார் தற்போது, அதாவது சைதாப்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த இரண்டு பிரிவின் கீழே வழக்கு பதிவு பண்ணிட்டு அதன் பிறகு தொடர்ந்து இவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சட்டவிரோதமாக கூடுதல் உள்ளிட்ட இரண்டு பிரிவின் கீழே வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது சென்னை நகர போலீஸ் சட்டம் 41 சப் கிளாஸ் 6 இந்த சட்ட பிரிவின் கீழே வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது அனுமதியின்றி கூடுதல், அந்த செக்ஷன் அதுக்கான விளக்கம் அனுமதியின்றி கூடுதல், இந்த செக்ஷன் கீழே தான் வழக்கு பதிவு செய்து தற்போது திமுகவினர் மீது சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று காலை நடந்த போராட்டத்தில், அதாவது பனகல் மாளிகையில அங்க நடந்த ஆளுநரை கண்டித்து நடந்த இந்த போராட்டத்தில் தான் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட திமுகவினர் கலந்து கொண்டனர். அதுல அனுமதியின்றி கூடுதல் உள்ளிட்ட இரண்டு பிரிவின் கீழே திமுகவினர் மீது தற்போது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.